ஒரு விக்கிரகத்தை நாடி அவைகளுக்கு பூஜை செய்கிறீர்கள் என்றால் அது ஒரு பாவம். ஒரு மந்திரவாதியை தேடி செல்றீங்களா, அது ஒரு பாவம். இயேசுவை அல்லாமல் வேறு ஒருவரை நீங்கள் தேடி செல்கிறீர்கள் என்றால் அது ஒரு பாவம். ஏனென்றால் அவருடைய மகிமையை அவர் வேறு ஒருவருக்கு கொடுக்கிற தெய்வம் கிடையாது. ஏனென்றால் இயேசு ஒருவர்தான் மகிமையுள்ள தெய்வம். அவர் தம்முடைய மகிமையை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற தெய்வம் அல்ல, ஒரு சிலைகளுக்கு கொடுக்கிற தெய்வம் அல்ல. இயேசு அவர்தான் மகிமைக்குரியவர், அவர்தான் மகிமையுள்ள ராஜா. இந்த மகிமையுள்ள ராஜா எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பரிசுத்தம் நிறைந்தவர். அந்த பரிசுத்தம் நிறைந்த அந்த தேவனை நீ ஆராதிக்க வேண்டும் என்றால், அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நீ தொழில் கொள்ள வேண்டும் என்றால், நீ பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தால்தான் அவரை பரிசுத்தத்தோடு ஆராதிக்க முடியும். இயேசுவை பாவத்தோடு